குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது சிவாவும் கரடியும் எபிசோட் 10 பார்ட் 2. சிவாக்கு என்ன ஆச்சு? கரடி அங்கெல்லாம் போவாத சிவா அப்படின்னு சொல்ல சிவா பனி சறுக்கல்ல விளையாட போனா. சிவா சொல்றான், நான் பார்த்து விளையாடுவேன் கரடி, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சிவா தாறுமாறா அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஸ்லைட் பண்ணிட்டே இருந்தான். கரடி பார்த்து சிவான்னு சொல்லிட்டே இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய ஸ்னோ பிளேஸ்ல இருந்து தவறி கீழே விழுந்துட்டான். கரடிக்கு ஒரே பயம், சிவான்னு கூப்பிட்டுட்டே ஓடிச்சு. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். சிவா அவனோட கால் தவறி மேல இருந்து ஒரு பெரிய மலையில பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு, அதுல இருந்து கீழே விழுந்துட்டான். அவனால பேலன்ஸ் பண்ணவே முடியல, சுத்தி கீழே உருண்டுட்டே போறான். அப்போ அங்க ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல தவறி அவன் உள்ள போயிட்டான். சிவாக்கு கான்சியஸே இல்லாம போயிடுச்சு. அப்போ அவன் எங்க இருந்தான் தெரியுமா? சிவா விழுந்த இடம் மிக சிறிய குள்ள மனிதர்கள் வாழும் இடமாக இருந்துச்சு. சிவா அங்க போய் விழுந்ததும் அங்க வாழ்ற மக்கள் எல்லாரும் அவனை பெரிய அரக்கன்னு நினைச்சாங்க. சிவா மயக்கத்துல இருந்ததால அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அவனை ஒரு பெரிய கயிறுல கட்டி போட்டுட்டாங்க. அந்த ஊரு மக்களை அழிக்க வந்த ஜெயண்ட்னு நினைச்சாங்க. அங்க இருந்த மக்களுக்கு எதிரி மக்கள் இருந்தாங்க. அவங்க தான் சிவாவை இங்க அனுப்பி நம்ம ஊரு மக்களை எல்லாரையும் அழிக்க திட்டம் போடுறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. சிவாக்கு லேசா மயக்கம் தெளிய ஸ்டார்ட் ஆகுது. மயக்கம் தெளிஞ்சதும் அவனோட கை காலை அசைக்க பாக்குறான். ஆனா அவனால அசைக்கவே முடியல. அவனுக்கு எதுக்கு இப்படி பண்றாங்க, இவங்கெல்லாம் யாரு, நான் எங்க வந்திருக்கேன்னு நிறைய கேள்வி இருந்துச்சு. எப்படி இங்க இருக்க மக்கள்லாம் இவ்வளோ ஷார்ட்டா இருக்காங்க, நான் இவங்களெல்லாம் பார்த்ததே இல்லையேன்னு சிவா நினைச்சிட்டே இருக்கான். அவங்க கிட்ட சிவா பேச ட்ரை பண்றான். ஆனா அவங்க யாருக்கும் எதுவுமே புரியல. அப்போ சிவா எந்திரிக்க ட்ரை பண்றான்னு எல்லாரும் பயந்துட்டாங்க. அங்க இருந்த ஒரு சிறந்த வில்வீரன் சிவாவை நோக்கி அம்பை விட்டு தாக்குறான். அந்த அம்பு கரெக்டா சிவா மேலேயே போய் விழுந்ததால அங்க வாழ்ற மக்கள்லாம் சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எதிரி மக்கள்லாம் இவங்களை தாக்க போறாங்க. இந்த ஊரு மக்கள் எல்லாரும் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்களோட ஆயுதத்தை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட ஆயுதம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அத அவங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல ரெடி பண்றாங்க. அவங்களோட எனிமி டீமும் பார்க்க பயங்கரமா இருந்தாங்க. 2 பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல யாருமே சிவா பக்கத்துல இல்ல. அப்போ கரடி சிவாவை தேடி அந்த இடத்துக்கு வந்துச்சு. சிவாவை அவங்க எல்லாரும் கட்டி போட்டு வச்சிருந்த கயிறுல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுச்சு. அப்புறம் யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டே சைலண்டா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. குட்டீஸ், உங்களுக்கு சிவாவோட இந்த பயணம் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.